முருகனோட விசேஷ அருளோட பிறக்கிற குழந்தைங்கள பத்தின ஒரு சின்ன பார்வை இது. ஒரு குறிப்பிட்ட கிழமையில பிறக்கிற குழந்தைங்களுக்கு முருகனோட முழு ஆசீர்வாதமும் இயற்கையாவே கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு தெரியுமா? அதனால அவங்க வாழ்க்கையில எல்லா சௌபாகியமும் கிடைக்கும்னு சொல்றாங்க. வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல்ல முருகனுக்கு ரொம்ப உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையில பிறக்கிற குழந்தைங்க இருக்காங்கல்ல, அவங்க முருகனோட அருளையும் குணங்களையும் அப்படியே பெற்று பிறக்கிறதா ஒரு நம்பிக்கை. ஏன்னா செவ்வாய் பகவானுக்குரிய கடவுள் நம்ம முருகப்பெருமான். அதனால அந்த நாள்ல பிறக்கிறது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. அதுலயும் குறிப்பா விசாக நட்சத்திரத்தோட வர்ற செவ்வாய்க்கிழமைனா பலன் டபுள் மடங்குங்க. ரெண்டாவதா இப்படி முருகனோட அம்சத்தோட பிறக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும்னு பார்க்கலாம். அவங்களுக்கு நல்ல கல்வி, செல்வச் செழிப்பு, மத்தவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு கருணை உள்ளம், அப்புறம் ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு, இது எல்லாமே இயல்பாவே இருக்குமா. அவங்க ரொம்ப பெரிய லட்சியத்தோட இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. சரி, அப்போ மத்த கிழமைகள்ல பிறந்தவங்களோட நிலைமை என்ன? செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களுக்கு முருகனோட அருள் இயற்கையாவே கிடைச்சாலும் மத்தவங்க கவலைப்பட தேவையில்ல. நீங்க எந்த நாள்ல பிறந்திருந்தாலும் சரி, பக்தியோட மன்றம் சொல்லி விரதங்கள்ல இருந்து முருகனை வழிபட்டா உங்களுக்கும் அந்த பரிபூர்ண அருள் நிச்சயம் கிடைக்கும். மொத்தத்துல நீங்க பிறந்த கிழமை எதுவா இருந்தாலும் உண்மையான பக்தி இருந்தா போதும், முருகனோட அருளை எல்லாராலையும் பெற முடியும்.